ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, செட்டிநாட்டு ஸ்டைலில் ஒரு நண்டு கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுதான் எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு நண்டு கிரேவிக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்கள். நான் 1/2 கிலோ நீலக்கால் நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும், தேங்காய் பேஸ்ட். அது பாருங்கள், நான் ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் குறவாகவே தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காயை நம்ம சில்லாக உள்ளே சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு மிளகு, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துருக்கேன். காரசாரமாக சாப்பிட்றவங்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு, மிளகு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் தலா 2 எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். பாத்திரத்தில் இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஸ்பைசஸ் பாருங்கள். 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு உள்ளே சேர்த்துற வேண்டியதான். அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே சேர்த்துற வேண்டியதான். வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிறகு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 பழுத்த தக்காளி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 பழுத்த தக்காளி கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாயை நான் கீரைலாம் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். கீரி போட்டோம் அப்படின்னா காரம் அதிகமாக இறங்கிடும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம். மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறது அப்படின்னா, தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சத்தூள் சேர்க்குறது. இப்போ பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லாவே கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னாவே அடிக்கடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கான மசாலா தூள்ஸ் பாருங்கள். மிளகாத்தூள் மட்டும் தான் நான் இப்போ இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஏற்கனவே நான் சேர்த்துருக்கிறதுனால நான் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். சில பேர் காரசாரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகணுங்கிறக்காக ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காது. மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். குயிக்காக உங்களுக்கு மசாலா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இப்போ நல்லாவே ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு கொத்தமல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியே சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கான மசாலா தூள் பாருங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அதுக்கான மசாலா. இப்போ இந்த மசாலா தூளை சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல, அதே 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே கொதிக்க விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வந்து மசாலாஸ் வந்து பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரபுளாக இருக்கும். சாப்பிடையில் உங்களுக்கு ஒரு மாதிரி மசாலா வாடை அடிக்காது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு வெந்து வந்துருச்சு. 50% வந்து இப்போ நண்டு கிரேவிக்கான மசாலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் தான் நம்ம நண்டு உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலா நமக்கு நல்லாவே தயாராக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ நண்டை உள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். நண்டு மட்டுமே முழுசாக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மசாலா சேராது. அதனால் நண்டை வந்து 2 கட் பண்ணிக்கோங்க. கால் பகுதியுமே 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா நண்டுக்குள்ளே இறங்கியிருக்கும். நம்ம கடிச்சு சாப்பிடையில அம்புடு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நண்டை சேர்த்துட்டு நல்லாவே மசாலாஸ் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லாவே கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலே உப்பு சேர்த்ததுனால இப்போ நம்ம இந்த டைமில் நான் உப்பு சேர்க்கல. நான் கரெக்டான அளவில் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நண்டுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப போட்டால் தாங்காது. அதனால் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை வந்து இப்படியே விழுதாவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா திக்காக பால் எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம்.
இப்போ நான் தேங்காய் விழுதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விடலாம். தேங்காய் வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம ஊற்றணும். அதாவது நண்டு 50% நமக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி அதை ஒரு 50% குக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக நண்டு கிரேவி தயாராகிடும். இப்போ பாருங்கள், தேங்காய் விழுதை சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம். எந்த அளவுக்கு கலந்து விட முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து விடுங்க. உப்பு மட்டும் இந்த டைமில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. நமக்கு 75% வந்து நண்டு நமக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஓடு கனமாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து நண்டு குக்காக டைம் ஆகும். அதனால் பாருங்கள், ஆனால் சீ ஃபுட்டுங்கிறனால நல்லாவே குக் பண்ணி சாப்பிடுங்க. நண்டு ஹீட்டு தான், பட் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு பாருங்கள், ஓரங்கள் எல்லாம் என்ன நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு நண்டு கிரேவி தயாராகிருச்சு அப்படின்னு அர்த்தம். சூப்பராக நமக்கு தயாராகிருச்சு. செட்டிநாட்டு நண்டு கிரேவி செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். சாப்பாட்டில் சூடாக சாப்பாடு வடித்து அதில் இந்த கிரேவி போட்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செட்டிநாட்டு மசாலா நண்டு கிரேவியை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த நண்டு கிரேவி தான் ஸ்பெஷல். ரசம் வச்சு இந்த நண்டு கிரேவி வச்சு ஒயிட் ரைஸோடு நாங்கள் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, சேர்ந்து சாப்பிட்லாம். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ண மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு கிரேவி எல்லாருமே செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.